நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு நான் சொன்னேன் டிப்ளமோ ப்ரோ அப்படின்னா. அதுக்கு அவர் கொடுத்த ரிப்ளை என்னென்னா, டிப்ளமோ படிச்சுட்டு மேசன் வேலை செய்கிறீங்க, நான் 10வது முடிச்சிருந்தா கூட இந்த வேலை செய்ய மாட்டேன், ரொம்ப மோசமான வேலை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு நண்பர் எந்த தொழிலும் கேவலம் இல்லை, இவருக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு இருந்தார். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி சொன்னார்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, இந்த வேலையில் இருக்கிற கஷ்டத்தை நினச்சி தான் அவர் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஆனால் இருந்தாலும் நான் ஏன் கொத்தனார் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா 10th ஃபெயிலு 2010. ஒரு சப்ஜெக்ட் இல்லை, 4 சப்ஜெக்டு, மேக்ஸ் மட்டும்தான் பாஸு. அப்படி 10th ஃபெயில் ஆகிட்டு நானும் இட்டாச்சி கிரெயின் இதுக்கெல்லாம் கிளீனியராக போயிருக்கேன். அந்த கதை இதில் வேணாம், கதை லென்த்தாக போயிடும். எப்படியோ கொத்தனார் வேலையை பழகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வருஷம் வேலையை செஞ்சுட்டு, இந்த கேப்பில் 10th வச்ச அரியரையும் கிளியர் பண்ணிட்டு 4 அரியரையும் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2016 நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறேன். காலேஜை ஜாயின் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வேலைக்கு வந்துடுவேன். மறுபடியும் திங்கக்கிழமை காலையில் காலேஜ் போயிடுவேன். ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். அப்படி பார்த்திங்கன்னா காலேஜையும் முடித்தேன். காலேஜில் அரியர்லாம் ஒன்றும் வைக்கலை. நீங்கள்லாம் நினைப்பீங்க இவன் அரியர் வச்சுட்டு மேசனில் செய்கிறான் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் காலேஜில் டிஸ்டிங்ஷன், ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்னா காலேஜுக்குள்ளே ஒரு அரியர் கூட வைக்காமல் வெளியே வருது. நான் ஃபஸ்ட்டு மார்க் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே. அப்படி படித்தேன்னா கேம்பஸ்லேயும் செலக்ட் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட 2 கம்பெனி, 2மே பெரிய கம்பெனி தான். ஆனால் எனக்கு போக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா 1 year அப்ரண்டிஸு, நீம் இந்த மாதிரியான ஸ்கீமு. ஏன்னா நான் பார்த்திங்கன்னா 1 yearக்கு யூஸ் அண்ட் த்ரோ கப்பு மாதிரி இருக்க விரும்பலை, அதுதான் உண்மை. அப்புறமா பார்த்திங்கன்னா மறுபடியும் கொத்தனார் வேலைக்கே ஜாயின் பண்ணிட்டு சொந்தமாக, அதாவது யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நானே நிலம் வாங்கி நானே வீடும் கட்டி கிட்டத்தட்ட 2 தொழில் பண்ணியிருக்கேன். 2 தொழிலும் ஆரம்பித்து அதில் லாஸும் பண்ணியிருக்கேன். லாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட திரும்ப கொத்தனார் வேலைக்கு அந்த லாஸை ஈடு கட்டியிருக்கேன். ஏன்னா இது என்னை எந்த இடத்துலையும் கைவிட்டது கிடையாது. இதை பற்றியே நான் ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், முருகா எனக்கு ஒரு வேலை கொடு. அந்த வீடியோவோட உள்கருத்தே இது தான். நான் எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் கொத்தனார் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நினச்சி நான் கவலைப்பட்டதே கிடையாது. நான் பெருமை தான் படுவேன். ஏன்னா இது ஒவ்வொரு நேரத்துலையும் தூக்கி விட்ருக்கே தவிர என்னை கீழே நான் சாய்ச்சது கிடையாது. இப்போவும் எனக்கு இது ஒரு ஏணிப்படியாக தான் இருக்குது. நான் இதை ஒரு ஏணிப்படியாக தான் பார்க்குறேன்.